சம்மரில் கேட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? டீஹைட்ரேட் ஆகுறாங்க ரொம்ப. ஏசி இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எப்படி பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ கேட்ஸுக்கு சிக்கன் ஃபுட்டை கம்மியாக பண்ணுங்கள். அதை அவாய்ட் பண்ண கூட செய்யலாம். சீ ஃபுட்டு அதிகமாக சேர்த்துக்கங்க. ஃபிஷ்ஷை பாயில் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாயில் பண்ணி அந்த பாயில் பண்ண தண்ணியோடு சேர்த்து ஃபிஷ்ஷை கொடுத்து குடிக்க வைங்க. அப்புறம் டெண்டர் கோகனட் வாட்டர் நீங்கள் வீட்டில் இளநீ யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டெண்டர் கோகனட் வாட்டரை அவங்க குடிக்கிற தண்ணியிலோ இல்லை டைரெக்டாவோ அவங்கள குடிக்க வைங்க. அப்புறம் சீ ஃபுட்டு நீங்கள் கமர்ஷியல் ஃபுட்டு எது வாங்கினாலும் அதை வந்து இப்போ சீ ஃபுட்டு பிராண்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் இருக்கிறது இப்போ நல்லது. சிக்கன் ஃப்ளேவரை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வெட் ஃபுட்டு வாங்குனீங்க அப்படின்னா 7% ப்ரோட்டீனும் மாய்ஸ்சர் ஒரு 80% இருக்கிற வெட் ஃபுட்டை பேக் பின்னாடி செக் பண்ணி வாங்குங்க. ட்ரை ஃபுட்டுன்னா 30%க்கு மேலே ப்ரோட்டீன் லெவல் இருக்கணும். அந்த ஃபுட்டு தான் ஒரு பேலன்ஸ்டு டயட் ஃபுட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க பேக்கை. கேட்ஸ் ரெகுலராக தூங்குற இடத்துல கொஞ்சம் மேட்ஸ் எல்லாம் நனைச்சி புழிஞ்சு போட்டு வைங்க. அப்புறம் கேட்டை தண்ணி அதிகமாக குடிக்கலை வெயிலில் அப்படின்னாக்கா அவங்க குடிக்கிற தண்ணியில் குப்பைமேனி வேறு போட்டு ஊற வச்சு கொடுங்க. டெய்லி பவுல் மாற்றுங்க. அப்போ அவங்க தண்ணி நல்லா குடிப்பாங்க. கேட்டுக்கு ஹோம் ஃபுட்டு பழக்கணுன்னா கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ, பம்கின், க்ரீன் பீஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எது வேணால் பாயில் பண்ணிவிட்டு அது கூட ஃபிஷ்ஷு, நான்வெஜ் ஏதாவது போட்டு அவங்களுக்கு கிரேவியை கலந்து கொடுங்க.